Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிச்சு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த கொசுவும் ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? ஸோ ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தூங்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். இந்த மாதிரி கொசுக்களை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக துரத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டி சாம்பிராணி இருக்கும் இல்லையா? அந்த கட்டி சாம்பிராணியை நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் சாம்பிராணி போடும்போது இந்த மாதிரி உடச்ச சாம்பிராணி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சாம்பிராணி அதோட பவுடர் நமக்கு தேவைப்படும். ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தடுக்கு இது தேவைப்படாது. ஸோ இது எதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய். எங்கிட்ட வேப்பெண்ணெய் இருந்தது. இதுவுமே நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வேப்பெண்ணெய்க்கு பதிலாக கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை வேப்பெண்ணெய் ப்ளஸ் கடுகு எண்ணெய் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேன் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா, உடச்ச சாம்பிராணி, அதோட நல்ல பவுடரை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அந்த மாதிரி சளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த தூள் மட்டுமே கிடைக்கும். இந்த மாதிரி தூள் சேர்க்கறதுனால வீடும் நல்ல வாசமாக இருக்கும். அதே சமயத்தில் கொசுவுக்கும் இந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த வேப்பெண்ணெயோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த வேப்பெண்ணெயில் இருக்கிற கசப்பு தன்மை காற்றுல பரவிடும் இல்லையா, கொசுவுக்கு அந்த ஸ்மெல்லும் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா கொசுவுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்ல காரமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கலரில் இருக்கிற வெங்காயமாக எடுத்துக்கோங்க. வெள்ளையாக இருக்கிற வெங்காயம் தேவைப்படாது. இந்த மாதிரி வெங்காயம் நல்ல காரமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு இந்த பக்கமாக நான் குத்தி விடுற மாதிரி நல்லா குத்தி விடுங்க. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ண ஆயிலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1-2 செகண்ட் அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சாம்பிராணி நல்லா இறுக்கமாகி கலர் மாறி வரும். டக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நூலில் நான் ஊசி கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த வெங்காயத்தோட சென்டர் பகுதியில் வச்சுட்டு இந்த ஊசியை நல்லா குத்திட்டு அந்த பக்கமாக இழுத்து விடுங்க. நூல் நமக்கு நல்லா மேலே வர்ற மாதிரி கீழே அந்த நூலுக்கு கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதாவது அந்த வெங்காயத்தில் நம்ம குத்தி இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த நூல் உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறி வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த ஃபோர்க் வச்சு குத்தணும் பாருங்கள், அந்த இடத்துல நல்லா போட்டு விடுங்க. இப்படி பண்ணும்போது அந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த ஆயில் நல்லா இறங்கிக்கும். ஸோ மற்ற பக்கம் எல்லாமே சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நீங்கள் கொசு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்களில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொசு வரவே வராது. அந்த வெங்காயத்தோட ஸ்மெல், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற வேப்பெண்ணெயோட ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து அந்த கொசுவை அந்த ரூம் பக்கமே வரையே விடாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே கொசு விரட்டுறதுக்காக செகண்ட் இன்னொரு ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் எடுத்திருக்கேன். வேப்பெண்ணெய் ப்ளஸ் கடுகெண்ணெய் இதில் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 3-4 சின்ன பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன். ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கசக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூண்டோட சாறு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தோட கீழ் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க. இதை நீங்கள் மேல் பக்கமாகவும் கட் பண்ணலாம், இல்லை கீழ் பக்கமாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கோ அப்படி கட் பண்ணிக்கலாம்.
இப்படி கட் பண்ண வெங்காயம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கு தான் இப்போ வந்து ஏற்ற போகிறோம். வெங்காயத்தில் விளக்கா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஸோ நம்ம வந்து விளக்கு ஏற்றி இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொசு அப்படிங்கிற பிரச்சனையே வந்து வீட்டில் இருக்கவே இருக்காது. நல்ல சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வர மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மேல் பக்கமாகவும் செய்யலாம், இல்லை கீழ் பக்கமாகவும் செய்யலாம். செஞ்சுட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அந்த ஆயில் வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் சேர்த்து விளக்கு போடுறதுனால ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட இந்த வெங்காயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளக்கு போடலாம். இப்போ நான் சின்னதாக வந்து ஒரு திரி வச்சுருக்கேன். அந்த திரியில் வந்து இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஆயில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெங்காயத்துக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வெங்காயத்தோட ஸ்மெல், பூண்டோட ஸ்மெல், அதுக்கப்புறம் இந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நல்ல அந்த கொசுவை வந்து விரட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லிக்விடாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எந்த டைமில் வேணும்னாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். இப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொசு தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிப் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த டிப்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே சமயத்தில் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ கப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அகல் விளக்கில் கூட பண்ணலாம், இல்லைனா டீ கப்பில் ஏதாவது ஒரு சின்ன பவுல், அதாவது ஸ்டீலில் ஏதாவது ஒரு பவுல் இருந்ததுனாலும் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இதுலேயும் வந்து சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 டிப்பில் பார்த்த மாதிரி பொருட்கள் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா, அதாவது இந்த வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுல், அதாவது அந்த கப்புக்குள்ளே வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சுருங்க. இந்த மாதிரி பூண்டு தோல் வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் இல்லையா. இப்படி சேர்த்திங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கெலாம் இது நல்ல ஒரு ரெமெடியாகவும் யூஸ் ஆகும். இந்த பூண்டோட அந்த தோல்லேருந்து வர்ற புகையை நம்ம சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு, ஜலதோஷம், சைனஸ் பிரச்சனை இதெல்லாமே வந்து சரியாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு கொசு விரட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வந்து வேப்பலை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வேப்பலையை உருவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் காஞ்ச வேப்பலையும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சடனாகவே கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதாவது ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு தோலுக்கு என்ன பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ இதை வந்து பற்ற வச்சதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருக்கிற வேப்பலைகளை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து தூவி விட்டுடலாம். இந்த வேப்பலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேருந்து வர்ற புகையோட மிக்ஸ் ஆகி அது வந்து நல்லா லைட்டாக எரிய ஆரம்பிக்கும் போது அந்த வேப்பலையிலேருந்து வர்ற அந்த கசப்பு தன்மை வந்து கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்களோட ரூமு இல்லைனா வாசலில், கிச்சனில் இந்த மாதிரிலாம் வந்து ஈவினிங் டைமில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொசு அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை இருக்கும். அதில் வந்து நிறைய ஃபீவர் அது இதுன்னு வர்றதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணின இந்த 4 டிப்பில் ஏதாவது ஒன்றாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.